வணக்கம். தமிழக அரசியல்ல ஒரு காலத்துல மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தின, யாராலையும் மறுக்க முடியாத ஒருத்தரை பத்தின இந்த வரலாற்று அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வரலாற்று எடுத்துக்கிட்டீங்கன்னா சில பேர்கள் மட்டும்தான் எந்த ஒரு பதவியும் இல்லாம ஒட்டுமொத்த மாநிலத்தோட கவனத்தையும் ஈர்க்கும். அப்படிப்பட்ட ஒரு புதிரான ரொம்பவே மர்மமான ஒருத்தரை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ பழனி பாபா இவர் யாரு? இந்த கேள்விக்கான விடை சொல்லப்போனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு மர்மம் தாங்க. அவரோட உண்மையான பெயர் என்ன, பின்னணி என்னங்கிறத பத்தி எக்கச்சக்க விவாதங்கள் இருக்கு. ஆனா 1970கள் மற்றும் 80கள்ல தமிழ்நாடு அரசியல கொஞ்சம் உற்று கவனிச்ச யாருக்கும் இந்த பழனி பாபா அப்படிங்கிற பெயர் கண்டிப்பா மறந்திருக்காது. அவர் யாருங்கிறத விட அவர் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாருங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, நாம இப்போ விஷயத்துக்கு வருவோம். அவர் மேல மக்கள் வச்ச இந்த முரண்பாடான அடையாளங்களை கொஞ்சம் கவனிங்க. அவருக்கு எந்த ஒரு அரசாங்க பதவியோ, ஏன் ஒரு சின்ன அரசியல் பொறுப்பு கூட கிடையாது. ஆனாலும் மக்கள் அவரை மர்ம மனிதர், அரசியல் உளவாளர், தகவல் சேகரிப்பாளர் அப்படின்னு எல்லாம் பல பெயர்கள்ல அழைச்சாங்க. எந்த பின்புலமும் இல்லாத ஒரு சாதாரண நபருக்கு எப்படி இவ்ளோ பெரிய அரசியல் அடையாளங்கள் வந்துச்சுன்னு நினைக்கிறப்போ ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? பகுதி 1. பின்னணியில் ஒரு வலைப்பின்னல், நிழல் மனிதர். இப்போ அவரோட ஆரம்பகால வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பழனி பாபாவோட இளமை காலம் பத்தி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ ஆவணமும் கிடையவே கிடையாது. அவர் எங்கிருந்து வந்தாரு, அவரோட பின்புலம் என்னன்னு யாருக்கும் சரியா தெரியாது. இப்படி ஒரு அதிகாரப்பூர்வ பதிவும் இல்லாததுதான் அவரை ஒரு மிகப்பெரிய நிழல் மனிதரா, அதாவது திரைக்கு பின்னால இயங்குற ஒரு மர்ம நபரா மாத்துச்சுன்னே சொல்லலாம். அவரோட உண்மையான பலம் எந்த பதவியிலையும் இல்லைங்க. மாறாக அவர் அதீத புத்திசாலி, ரொம்ப நேர்த்தியா மத்தவங்கள நம்ப வைக்கிற மாதிரி பேசுறதுல கில்லாடி. இதை விட முக்கியம், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், அதிகார மையங்கள் கூட ரொம்ப ஈஸியா தொடர்பை ஏற்படுத்திக்கிற அந்த அசாத்திய திறமை அவர்கிட்ட இருந்தது. அவரோட இந்த பயணத்தை கொஞ்சம் டைம்லைன்ல பார்த்தோம்னா 1970கள்ல அவர் பல முக்கிய அரசியல் தொடர்புகளை கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கி அந்த பின்னணியில தன்னை ரொம்ப ஸ்ட்ராங்கா நிலைநிறுத்திக்கிறாரு. அப்புறம் 1980கள்ல பாத்தீங்கன்னா அரசியல் களம் ரொம்ப வேகமா மாறிக்கிட்டு இருந்த அந்த பதத்திரமான காலகட்டத்துல அதிகார மையங்களுக்கு நடுவுல இயங்குற ஒரு மிக முக்கிய பின்னணி மனிதராவே அவர் மாறிட்டாரு. பகுதி 2. எம்ஜிஆர் கால ஆடியோ சர்ச்சை, காசெட் குண்டு. அது எம்ஜிஆர் அவங்க தமிழ்நாடு முதலமைச்சரா இருந்த காலம். அரசியல் சூழல் ரொம்பவே பதற்றமா இருந்த அந்த நேரத்துல தான் பழனி பாபாவோட பெயர் ஒரு கேசட் குண்டு மாதிரி தமிழகம் முழுக்க வெடிச்சது. அதுவரைக்கும் பின்னணியில இருந்தவரு திடீர்னு ஒட்டுமொத்த மாநிலத்தோட கவனத்தையும் தன் பக்கம் திருப்பினாரு. இது மிகச்சிறப்பா விளக்குவது என்னன்னா, அந்த ஆடியோ கசிவுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருந்த அரசியல் சூழலுக்கான அந்த பிரம்மாண்டமான வித்தியாசம்தான். ஆடியோ வர்றதுக்கு முன்னாடி அரசியல் பதற்றமா இருந்தாலும் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள தான் இருந்துச்சு. ஆனா அந்த கசிவுக்கு பிறகு மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சி, கொந்தளிப்பு, சொல்லப்போனா ஒட்டுமொத்த அரசியல்லே ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம கையில வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், எக்ஸ்னு ஏகப்பட்ட சமூக ஊடகங்கள் இருக்கலாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல இந்த சாதாரண கேசட் டேப்புகள் தான் பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு ஊடகமா செயல்பட்டுச்சு. பழனி பாபா வெளியிட்டதா சொல்லப்பட்ட அந்த ஆடியோ டேப்புகள் எந்த ஒரு இன்டர்நெட் வசதியும் இல்லாத அந்த காலத்திலேயே மாநிலம் முழுக்க அப்படியே ஒரு காட்டுத்தீ மாதிரி பரவிடுச்சு. சரி, அந்த டேப்ல அப்படி என்னதான் இருந்துச்சு? அதுல ரகசிய அரசியல் உரையாடல்கள், அப்புறம் அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சதா சில வதந்திகள் இருந்ததா ஊடகங்கள்ல செய்திகள் வந்துச்சு. நாம இங்க எந்த தரப்புக்கு ஆதரவாவோ இல்ல எதிராவோ பேச வரல. ஆனா இந்த கூறப்படும் உரையாடல்கள் வெளியே வந்த உடனே மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய குழப்பம் நிலவுச்சு, கடுமையான அரசியல் அழுத்தம் உருவாச்சு, அப்புறம் ஊடகங்கள்ல இது ஒரு பெரிய பரபரப்பே ஏற்படுத்துச்சு அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா மறுக்க முடியாது. இப்போ ஒட்டுமொத்த மாநிலத்தையும் அதிர்ச்சி அடைய வச்ச, அரசியல்வாதிகளை பெரிய குழப்பத்துல ஆழ்த்தின அதே கேள்வியை தான் நாமளும் இப்போ கேட்க போறோம். இந்த ரகசிய உரையாடல்கள் இவரை எப்படி வந்தடைஞ்சது? ஒரு அரசாங்கத்தோட மிக முக்கிய ரகசியங்கள் எந்த பதவியிலையும் இல்லாத ஒரு சாதாரண தனி மனிதனோட கைக்கு எப்படி போச்சு? சத்தியமா இதுதாங்க அப்போ எல்லார் மனசுலயும் இருந்த மிகப்பெரிய கேள்வி. பகுதி 3. வதந்திகளும் ஊடக வெளிச்சமும், அடுத்த கட்ட விளைவுகள். இந்த டேப் வெளியானதுக்கப்புறம் அதோட விளைவுகள் ரொம்பவே கடுமையா இருந்துச்சு. பழனி பாபா மேல மாபெரும் அரசியல் அழுத்தம் குவிய தொடங்குச்சு. அது வரைக்கும் நிழல் மனிதரா இருந்தவரு இப்போ முழுமையா ஊடகங்களோட வெளிச்சத்துக்கு வந்துட்டாரு. இப்போ இந்த ஸ்லைட்ல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவரை பத்தி பரவன இந்த முற்றிலும் நிரூபிக்கப்படாத வதந்திகள் தான். அவருக்கு உளவுத்துறையோட நெருங்கிய தொடர்பு இருக்குன்னும், மிகப்பெரிய மறைமுக அரசியல் சக்திகள் தான் அவரை இயக்குதுன்னும் பலவாரா பேசப்பட்டுச்சு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த வதந்திகளுக்கான எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் இன்னைக்கு வரைக்கும் வெளிவரவே இல்லை அப்படிங்கறதா ஆச்சரியமே. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பழனி பாபா அப்படிங்கிற அந்த ஒரு பேரே செய்தித்தாள்கள்லயும் வார இதழ்கள்லயும் விற்க போதுமானதா இருந்துச்சு.
உண்மைகள் ரொம்ப குறைவா இருந்தாலும் சுவாரஸ்யங்களுக்கும் வதந்திகளுக்கும் எந்த எல்லையுமே இல்ல. இந்த மர்மத்தை நோக்கிய மக்களோட ஆர்வம் அவரோட வாழ்க்கையை அப்படியே வார இதழ்கள்ல தொடரா வர ஒரு நிஜக்கதை அரசியல் த்ரில்லர் திரைப்படம் மாதிரியே மாத்திடுச்சு. அடுத்த வாரம் என்ன நடக்கும்னு மக்கள் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. பகுதி 4. தகவல் என்ற ஆயுதம், விட்டுச் சென்ற தடம். இந்த பரபரப்பான நிகழ்வுகளை எல்லாம் தாண்டி அவர் வரலாற்றில் விட்டுச் சென்ற தடம் என்ன அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் ஆழமா தத்துவவாதமா சிந்திச்சு பார்க்கணும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தகவல் அப்படிங்கிறது நம்ப முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்தது. எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான பதவியோ படைபலமோ இல்லாத ஒரு சாதாரண மனிதர் தன் கிட்ட இருக்கிற தகவல்களை மட்டுமே ஆயுதமா வச்சுக்கிட்டு ஒரு மாபெரும் அரசியல் அமைப்பையே உழுக்க முடியும், தலைகீழா திருப்ப முடியும் அப்படிங்கிறத இந்த நிகழ்வு நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. இறுதியா இந்த விளக்கப்பதிவ மூலக்கட்டுரையில இருக்கிற அதே கேள்வியோட நான் முடிக்க விரும்புறேன். பழனி பாபா இவர் உண்மையிலேயே ஒரு மனிதரா, ஒரு விடை தெரியாத மர்மமா, அல்லது தமிழக அரசியலோட மறைக்கப்பட்ட இன்னும் முழுமையா புரிந்து கொள்ளப்படாத ஒரு அத்தியாயமா? இந்த சுவாரஸ்யமான மர்மம் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட சிந்தனைகளை தூண்டுற இந்த கேள்வியோட நான் விடைபெறுகிறேன்.